அந்த ஒரு பகுதி மட்டும்தான் நீங்க ஆர்கானிக்கா வச்சிருக்கீங்க. அதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகள்லாம் அதே பெஸ்டிசைட்ஸ், அதே ஃபெர்டிலைசர்ஸ், அந்த உரங்களை எல்லாம் போட்டுதான் வளர்க்குறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய தண்ணி, அடியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் சொல்றோம் இல்லையா, நிலத்தடி நீர்ல வந்து அந்த தண்ணியில அந்த மருந்து கலந்து இந்த நிலத்துக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்கானிக்காக விளையக்கூடிய பயிர் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கும் வர வாய்ப்பு இருப்பதால் அந்த சாப்பாடு என்பது கண்டிப்பாக ஒரு ஒரு எப்படி சொல்றதுங்க, அது வந்து ஒரு கலப்படமான ஒரு உணவு தானியங்களோ உணவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், சக்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால், கொழுப்பு, எவ்வளவு வேலை செஞ்சிடும், எவ்வளவு நடக்கிறோம், முன்னாடி அதிகமா நடக்கிறோம். ஆனாலும் நம்மளால வந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் முறையில நிறைய நோய்கள் வருது. இதையெல்லாம் அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நமக்கு தெரியணும். நாம எது நம்ம வாய்க்குள்ள போகிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம வாங்குற பேக்கெட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்கு தெரிஞ்சு 2004 2005க்கு முன்னாடி பேக்கெட்ல எல்லாம் வந்து இது இருக்கு, இவ்வளவு சர்க்கரை இருக்குது, இவ்வளவு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு, இவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கிறது, இவ்வளவு சர்க்கரை அளவு, தண்ணீர் அளவு, இவ்வளவு உப்பு சத்து இருக்கிறது என்ற விஷயங்கள்லாம் பேக்கெட்ல இருக்காது. ஆனா இப்ப வந்து அது இருக்குது. நீங்க வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மில்க் அடல்ட்ரேஷன் அந்த ஆக்ட், அந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து FSSAIன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதுதான், இது ஒரு பேக்கெட்னு வச்சுக்கோங்க, இதுல இருக்கு பாருங்க FSSAI. இது என்ன, நம்ம நுகர்வோர், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பேக்கெட்ல இருக்கிறதா நம்ம கடைக்கு போனா ஒரு பேக்கெட் எடுத்து சாப்பிடுறோம். இதுல FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம். இந்த வந்து இதுல வந்து எல்லாமே அடங்கும். எந்த ஒரு சாப்பாடு பொருள் நம்ம வாய்க்குள்ள போகுதுனாலும் இதோடைய எண்ணெய் வாங்கி இந்த ஆக்ட் மூலமா இதுக்கு பர்மிஷன் வாங்கினாதான் பேக்கெட் பண்ணியே விற்க முடியும். எதுவுமே பருப்பா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், உப்பா இருக்கட்டும், இது பாருங்க இதுல வந்து இருக்கு. வெளிநாடுகள்ல வந்து இந்த FSSAI இருக்கு இல்லைங்களாங்க, இந்த பார்கோடு மாதிரி ஒண்ணு இருக்கும். வெளிநாட்டுல அமெரிக்கால எல்லாம் இந்த பார்கோடு இருக்கு இல்லையா, இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணா வெளிநாட்டுல, நம்ம ஊர்ல இன்னும் அது வரல, பார்கோட ஸ்கேன் பண்ணா இந்த சிப்ஸ், இது வந்து சிப்ஸ் பேக்கெட், இந்த சிப்ஸ் பேக்கெட்ல இந்த உருளைக்கிழங்கு எந்த நிலத்துல விளைந்தது, என்னைக்கு அதை பறிச்சாங்க, எந்த ஃபேக்டரி, எந்த தொழிற்சாலைக்கு போய் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸா மாத்துனாங்க, என்னைக்கு அது கடைக்கு வந்ததுன்ற போன்ற அத்தனை விஷயங்கள் அந்த பார்கோட்ல தெரியும். இதுல இல்ல, பட் இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த மாதிரி